பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். நியமனம் செய்வது, பல்வேறு உயர் பதவிகளில் ஆளுநருடைய தலையீட்டால் இங்கு அவர்களை பணி அமர்த்துவது போன்ற மிக சர்வதிகார தன்மையோடு நடந்து கொள்கின்ற இந்த ஆளுநர் பதவி என்பது முற்றுமுழுதாக ஒழிக்கப்பட வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கின்ற போது ஆனால் நியமனம் செய்யப்படுகின்ற ஆளுநர் பதவி தேவையில்லை என்கிற அடிப்படையிலும் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நாட்டினுடைய உயர்ந்த பதவியில் இருக்கிற துணை ஜனாதிபதி ஜனாதிபதிகளுக்கு கூட நாடாளுமன்றத்தில் 4/3 பங்கு இருப்பின் அவர்களை இம்பீச்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பதவி நீக்கம் அதிகாரம் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற 234 எம்எல்ஏக்களும் சேர்ந்து ஆளுநரை பதவி நீக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட நீக்க முடியாத ஒரு அதிகாரம் பெற்றவராக ஆளுநர் தமிழ்நாட்டிலும் இந்திய நாட்டிலும் பல்வேறு மாநிலங்களில் அமர்த்தப்படுகிறார். அந்தந்த மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இடையூறு செய்கிறார். துணைவேந்தர்களை கல்விக்கான அமைச்சருடைய அனுமதி இல்லாமல், முதலமைச்சருடைய அனுமதி இல்லாமல் தானாக நியமனம் செய்து கையொப்பமிட்டு நியமிக்கிற போக்கு, இதுபோன்று பல்வேறு விடயங்களில் தன்னிச்சையாக அவர் தன் அதிகார வரம்புக்கு மீறி செயலாற்றுகிறார். குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் மாளிகை என்பது தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான பல ஆயிரம் கோடி மதிப்பிலான இடத்தில் ஆண்டொன்றுக்கு பல கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு ஆளுநர் என்ற ஒருவர் இங்கு வாழ்வதும் இங்கு அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதும் ஏற்படுவதல்ல. ஆதலால் இந்த தமிழக மக்கள் முன்னணி இந்த ஆளுநர் பதவியை இந்திய நாடாளுமன்றங்களின் ஊடாக இது முழுவதுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து இன்றைக்கு 60க்கும் மேற்பட்ட தமிழர் அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள், பெரியாரிய அமைப்புகள், முற்போக்கு அமைப்புகள், இடதுசாரி அமைப்புகள், மனித உரிமை அமைப்புகள் என்று பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஒன்று கூடி இந்த ஒரு கவன ஈர்க்கின்ற ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். எங்களுக்கு லோக் பவனும் வேணாம், ராஜ்பவனும் வேணாம். எங்களுக்கு மக்கள் பவன் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் இருக்கிறது. 234 எம்எல்ஏக்களும் சட்டமன்றத்தில் பணியாற்றக்கூடிய தலைமைச் செயலகம் இருக்கிறது, சட்டமன்றம் இருக்கிறது. அதுவே எங்களுக்கு போதுமானது. தேவையில்லாத ஒரு ஆணிதான் இந்த ஆளுநர் என்கிற இந்த பதவி. இது முற்றுமுழுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டம். பீகார் வேறு, தமிழ்நாடு வேறு என்பதை சுதந்திர இந்தியாவின் 78 ஆண்டு கால வரலாற்றில் தமிழக மக்கள் தங்கள் வாக்கு என்கிற மிகப்பெரிய ஆயுதத்தின் ஊடாக நிரூபித்திருக்கிறார்கள். 100 ஆண்டு பழமைவாய்ந்த RSS பாரதிய ஜனதா கட்சிகளுடைய கொட்டம் அல்லது அவருடைய அரசியல் அதிகாரம் எடுபடாத ஒரே நாடு எங்கள் நாடு தமிழ்நாடு. தமிழர்கள் நாங்கள் அரசியல் தெளிவு பெற்றவர்கள், புரிதல் உள்ளவர்கள். அதனால் சங் பரிவார கும்பல்களின் அரசியல் சித்து விளையாட்டுகள் இந்த மண்ணில் ஒருபோதும் எடுபடாது. மக்கள் தேர்தலில் வாக்களித்து யார் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதை மக்கள் முடிவெடுப்பார்கள். மக்கள் தான் எஜமானர்கள். 2026 தேர்தலில் மக்கள் முடிவுக்கு நாம் அனைவரும் கட்டுப்படுவோம். தேர்தல் இப்போது நாம் எந்த கணிப்புகளையும் எவர் கூறுவதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருடைய ஒருங்கிணைப்பாளர் திரு பொய்லன் அவர்கள் எதற்காக இந்த போராட்டம் என்பதை உங்களுக்கு விளக்குவார்கள். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.